வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் ஒரு புதிய அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண எல்லாருமே கம்பல்சரி டீம் கொடுத்துருப்பீங்க. இப்போ டீம் கொடுத்ததில் இப்போ உங்களுக்கு கீழே யாராச்சும் ஆக்டிவில் ஒரு மெம்பர் உங்களுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் கம்பல்சரி டெலிகிராமில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களும் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண வச்சுருக்கணும். இது வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது அந்த குரூப்போட லிங்க் கம்பல்சரி கேட்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு கீழே யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணி அவங்கள அந்த டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ண வச்சுருங்க. அந்த குரூப்பில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேம் இருக்கணும், ரெண்டாவது உங்கள் ஸ்டாஃப் ஐடி, அடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு, இந்த கம்பல்சரி இந்த 3மே இருக்கணும். அதேமாதிரி ஒருத்தரே 2 ஐடி 3 ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு குரூப் மட்டும் க்ரியேட் பண்ணி அந்த ஒரே குரூப்பில் வந்து ஆளுங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை ஐடி இருக்கோ அத்தனை ஐடி கம்பல்சரி குரூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஐடி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையுமே அதில் ஜாயின் பண்ண வச்சுருங்க. ரெண்டாவது குரூப் ஜாயின் பண்ணும்போது வந்து நீங்கள் அதில் நேமு சேம் அந்த ரெண்டாவது எஸ்பிஓட ஐடி, அதுக்கப்புறம் பின்கோடு குரூப் 2ன்னு போட்டுறணும். அந்த மாதிரி அந்த குரூப் 2வில் வந்து நீங்கள் யாரையும் ஆட் பண்ணுங்கிறதில்ல, நீங்கள் ஒரே குரூப்பில் கூட எல்லாத்தையுமே அதில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் உங்களுக்கு வந்து கம்பல்சரி உங்கள் நேமுக்கு பின்னாடி எஸ்பிஓட ஸ்டாஃப் ஐடியை போடணும். உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே போய்ட்டு நீங்கள் உங்கள் நேமும் ஸ்டாஃப் ஐடியும் போட்டு க்ரியேட் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு தெரில அப்படின்னா எஸ்பிஓ எப்போ லாகின் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுறது பார்த்தீங்கன்னா, ஹலோ டீம் மெம்பர்ஸ், வெல்கம் டு எஸ்பிஓ. இந்த டேஷ்போர்ட் டச் பண்ணியுமே உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, இதான் உங்கள் ஸ்டாஃப் ஐடி, அதை அமர்த்தி பிடிச்சிங்க அப்படின்னாலே காப்பி கேட்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இப்போ டெலிகிராமுக்குள்ளே போயிடலாம். இப்போ டெலிகிராமுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா இந்த லெஃப்ட் சைடில் இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ குரூப்னு கேட்குது பார்த்தீங்களா, அந்த நியூ குரூப்பை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேட்குதுல இப்படியே நீங்கள் யாராச்சும் ஆட் பண்ணுறப்ப இருந்தாலும் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கீழே இருக்க அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய குரூப்போட நேம் இதில் தான் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும். நேம் டைப் பண்ணிடுங்க. ரெண்டாவது ஸ்டாஃப் ஐடி காப்பி பண்ணியிருந்தோம், ஸ்டாஃப் ஐடி, அடுத்து ஸ்பேஸ் விட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டோட பின்கோடு. டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் ரைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டிக் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குரூப் வந்து க்ரியேட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் ஆளை ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆட் மெம்பர் கொடுங்க. இதில் வந்து இந்த காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு சென்ட் பண்ணினீங்க அப்படின்னாலே அவங்களே வந்து குரூப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது வந்து நீங்கள் ஒரு ஐடி வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். அதுவே நீங்கள் 2 ஐடி 3 ஐடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் பேக் வந்துட்டு இன்னொரு குரூப் க்ரியேட் பண்ண வேண்டியதான். நீங்கள் திரும்பவும் நியூ குரூப்பை கொடுங்க. கொடுத்துட்டு அந்த அதே மாதிரி ஏரோ மார்க்கு திரும்ப அது மாதிரி உங்கள் பேரை டைப் பண்ணிக்கங்க. ரெண்டாவதுக்கு உங்கள் ஸ்டாஃப் ஐடி, அதே மாதிரி உங்கள் பின்கோடு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளுக்கு வந்து 2வது ஐடிங்கும் போது இதுக்கு வந்து குரூப் 2ன்னு டைப் பண்ணிக்கலாம். குரூப் 2ன்னு போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஐடிக்கு மட்டும் உங்களுக்கு டீமில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே ஐடியை கீழே கொண்டு வந்துக்குங்க. உங்களுக்கு நீங்கள் 2-3 ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி குரூப் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சுக்கோங்க. எந்தெந்த ஐடிக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்களோ அந்தந்த ஐடிக்கு வந்து ப்ரொஃபைலில் கேட்கும்போது அப்லோட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம டெலிகிராம் வந்து குரூப் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு கீழே இருக்கிற எங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒருத்தர் கீழே இருக்கிறீங்க, ஒரு டவுன்லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வேற ஒரு குரூப்பில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு குரூப்பில் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே வந்து டவுன்லைன் உங்களை அப்ளைனர் யாருமே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் வேற ஒருத்தர் கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த அப்ளைனருமே உங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து ஐடி போட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் பாசிபிள். ஏன்னா அப்போ தான் இன்ட்ரோ போனஸாக அவங்களுக்கு வரும். அதனால் வந்து உங்களுக்கு யாராச்சும் இங்கே அப்ளைன் இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம டீம்லேயும் உங்களையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.